ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஜனநாயகன் படத்தோட கேஸ் ஹியரிங் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்திருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, கேவிஎம் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டா போணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பதில் மனுவா வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஎஃப்சி தரப்புலேருந்து வந்து எங்களையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த கேஸ வந்து 20வது நம்பரா எடுத்து விசாரிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா கீழமை நீதிமன்றத்துல ஜனவரி 20ஆம் தேதி தான் சென்னை ஹைகோர்ட்ல வந்து இந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி கேவிஎம் சைட்ல இருந்து என்ன வாதங்கள் இட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல எங்களுக்கு சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் ஆஷா அவங்களே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. மோர் ஓவர் சிபிஎஃப்சி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா. அதுவும் வந்து இல்ல, நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம், சிபிஎஃப்சி சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் ஆஷா அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா 2 நீதிபதிகள் அமர்வுக்கு சென்னை ஹைகோர்ட்லயே வந்து சிபிஎஃப்சி வந்து கேஸை ஃபைல் பண்றாங்க. சீக்கிரமா விசாரிச்சுட்டாங்க. எங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. மேற்கொண்டு இதை வந்து ஸ்டே வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்இ சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேவும் வாங்கிட்டாங்க. ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் வந்து ஸ்டே இருந்துட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இத ப்ரொடியூசரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லையில வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியா முழுக்க எக்கச்சக்கமான கேஸுகள் வந்து பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. எல்லா நீதிபதிகளுமே ஆசைப்படுறது இது எல்லாத்தையுமே விசாரிச்சு சீக்கிரமா தீர்ப்பு கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதுலயும் ஜனநாயகன் படத்துக்கு நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போகணும்னு நினைக்கிறீங்க. சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா விசாரிச்சு தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தரப்புல இருந்து சொல்றாங்க. மேற்கொண்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த விசாரணையில ஆல்ரெடி வந்து கீழமை நீதிமன்றத்துல வந்து இந்த கேஸ் வந்து பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இந்த கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இதுக்கு கேவிஎம் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராசஸே எங்களுக்கு புரியல, மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸையாவது வந்து சீக்கிரமா வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா கீழமை நீதிமன்றத்துல ஜனவரி 20ஆம் தேதி சென்னை ஹைகோர்ட்ல இதற்கான விசாரணை வரப்போகுது. இதுல வந்து சிபிஎஃப்சி சைட்ல இருந்து இதெல்லாம் பாசிபிலிட்டி, சிபிஎஃப்சி சைட்ல இருந்து ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிபிஎஃப்சி சைட்ல இருந்து தீர்ப்பு வருதுன்னா அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். அந்த டீம் பார்த்துட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமா. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் கிட்ட எடுக்கப்படும். 2வது வந்து பாத்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஈஸியா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போட்டாங்கன்னா மேற்கொண்டு இதை வந்து ஸ்டே வாங்குறதுக்காக சுப்ரீம் கோர்ட் சிபிஎஃப்சியும் போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. 3வது வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரிக்குள்ள ரிலீஸ் பண்ணா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல எலெக்ஷன்ஸ்க்கான டேட் அறிவிச்சிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கண்ட்ரோலுக்கு கீழே எல்லாமே வர்றதுனால இந்த படத்துல இருக்கக்கூடிய எலெக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிபிஎஃப்சி வந்து எலெக்ஷன் போர்டுக்கு கண்ட்ரோல் கொடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்க இவங்க கிட்ட மாத்தி போறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தி. இதை பத்தின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை.